ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜி அருணா. திஸ் இஸ் ஆட்டோகிராஃப் ஷோ. வெல்கம் பேக் டு த ஷோ. நம்ம ராதா ரவி சார் கிட்ட அவருடைய திரை பயணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவரோட பேசலாம். நீங்க தண்ணீர் தண்ணீர் படம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி இல்லையா உங்களுக்கு? மன்மத லீலை வாஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஓகே ஓகே. கமல் சார் தான் என்னை கூப்பிட்டு போய் அதை அறிமுகப்படுத்தி வச்சது. கேபி சார்கிட்ட போய் கேபி சார்கிட்ட போட. ஓகே. எனக்கு கேபி சார் தெரியாது. எனக்கு படம் பார்த்துருக்கேன். மிட்லண்ட்லாம் இவர் இரு கோடுகள் இதெல்லாம் பார்த்துருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம்லாம். பட் இவர் தான் கே பாலச்சந்திரன்றது எனக்கு தெரியாது. கேபி சாரை பார்க்கும்போது நான் நேராக அப்போ வந்து சிடி இதில் வச்சுருந்தாங்க அவங்க ஆஃபீஸு ராஜா நாமலபுரத்தில். அப்போ போய் உள்ளே போய் யாருங்க வேணும் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டோரு. ஓகே. எனக்கு கேபி சார்ன்னு பார்க்கணும் அவர். யோ நான் தான் ஏன் கேபி சார்ன்னு சொன்னார். அப்படியா, சாரி சார் சாரி சார். அப்போ என்னை வந்து அவர் நடக்க சொல்லி பார்த்தார். நடந்தேன். அவர் சொன்னார், உங்கள் அண்ணன் இருக்கான வாசு, அவனே என்னை பார்த்து பயப்படுவான் தெரியுமா. நான் அப்போ வந்து காலேஜ்லேருந்து வந்திருந்தேன். டைம் லா காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ நான் ரொம்ப நல்லவன், அதுக்காக சொல்லும் ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ளவன். அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரியல சார், எங்கள் அண்ணன் ஒருவேளை உங்கள்கிட்ட அடங்கி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து என்னை வந்து நட நெல் பேசுன்னா நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் அவர் சொன்னார், இந்த சீரட் பிடிப்பியா, ட்ரிங்க் பண்ணுவியா, அதெல்லாம் செய்வாங்க, அதெல்லாம் எனக்கு செய்யக்கூடாது, உங்கள் எதற்கு செய்யக்கூடாது, அவ்வளோதானே விட்டுரு. அதுக்கு இல்லையா, நான் ஹார்ட் பேஷண்ட். இதே வார்த்தை சொன்னாருங்க. சொன்ன உடனே நான் சொன்னேன், சார் நான் டெஃபினட்டாக டச் பண்ணேன். ஆல் ரெஸ்பெக்ட், டியூ ரெஸ்பெக்ட். அவர் வந்து பாலச்சந்தர் தான் என்னை தமிழ் படத்துக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான். அப்போ கமல் கூட எனக்கு சொல்லி வச்சுட்டாப்புல. அப்போ நானும் கமல் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்போம். அவர் சாம்கோவில் கீழே உட்காந்துருப்பாரு, நாங்கள் மேலே உட்காருப்போம், அவ்வளோதான் வித்தியாசம். பட் வெரி குட் ஃப்ரெண்டு. இப்போ தான் சாம்கோ ஷிஃப்டட் இங்கே வந்துருச்சு ஆலோபேட்டில். ஆமாம். அதனால் எனக்கு கமல் சார் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மோர் தென் ரஜினி சாரை விட முன்னாடிலேருந்து தெரிஞ்ச ஒரு கமல் தான் எனக்கு. when he was an assistant dancer to தங்கப்பா மாஸ்டர்கிட்டேருந்து இருக்கும்போது தெரியும் எனக்கு. கேபி சார் உடைய எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை குருநாதன் சொல்லுவேன், எப்பவுமே கேபி சார் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆனா போட்டு கற்றுக் கொடுத்தது அவர் தான். தமிழ் எனக்கு அவ்வளோ பேச வராது. பேச வராதுன்னா அசிங்கமாக பேசுவேன். இப்போ மேடையில் இவ்வளோ நல்ல பிரமாதமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் முதல்ல எல்லாம் தமிழில் பேசணும்னா தத்துப்புத்தன்னு பேசுவேன். ஏன்னா நான் ஆங்கில பள்ளிக்கூடத்துலேயே படித்தவன். அப்புறம் ஐ கேம் டு லோவில் அப்படியே இருந்தேன். அப்புறம் நியூ காலேஜ் வந்தோன்னு தான் கொஞ்சம் தமிழ் ஆரம்பித்தோம். இப்போ இங்கிலீஷ் பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குல்ல, ஏன்னா தமிழே பேசிடணும். தமிழ்நாட்டில் தமிழில் தான் பேசணும். அதுக்காக நான் பேசுறது. அப்போ ரொம்ப தத்துப்புத்தன்னு பேசுவேன், எனக்கே தெரியும். புரியுது. எங்கள் அப்பா பேரில் மன்றம் திறந்தாங்க திருச்சியில். அப்போவே ரொம்ப அசிங்கமாக பேசினேன் தமிழை. இப்போ யோசிச்சா கூட அது கவலையாக இருக்குது. அது கேபி சார் வந்து எனக்கு வந்து தண்ணீர்லாம் கொடுத்தாரு பாருங்க. அதில் நீங்கள் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருப்பீங்க. போலீஸ் கேரக்டர் பண்ணேன். அதில் அவர் சொன்னாருங்க, 18 minutes தாண்டா நீ வருவேன். டைமிங்கோட சொன்னவங்க. ஏன் அவரை பெரிய டைரக்டர்னு சொல்கிறோம்னா, 18 minutes தான் நீ வருவேன், அதில் நீ நிற்ப பாரு, நான் செய்கிறேன். அதெல்லாம் அவருடைய வேலை, டைரக்டருடைய வேலை. இந்த மாடு மிரண்டு நிற்கும், நான் வர்றது தனி ஷாட்டு, மாடு எடுத்தது வேற இடத்துல, ஆனால் அந்த மாடு ஏஞ்சி நிற்கிறத எடுப்பார். லோகநாதன் தான் கேமரா. அப்போ என்னை பார்த்து மாடு பயப்படுற மாதிரி ஷாட் வரும். அது என்ன ஆயிடும்னா பார்க்கறதுக்கு ஃபீல் ஆகுறது அப்படிதான் ஃபீல் ஆகும். ஸோ அதுவே என் கேரக்டரை எலிவேட் பண்ணிச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, நான் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த தடவை எங்கள் குரூப்போட நான் பஸ்ஸில் போகாமல் நான் ட்ரெயினில் போய் இறங்கி எரிமேலி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ட்ரெயினில் வரும்போது ஒரு வெள்ளைக்காரர் சொன்னார், ஒரு படம் ஐ saw one film
ஆ. வெரி குட் ஃபிலிம். வாட் இஸ் இட்? வாட்டர். நான் சொன்னேன் தண்ணீர் தண்ணீர். இன் டேர்ம் தே சே டிஃபரன்ட்லி. தி போலீஸ்மேன் ஆக்டட் வெரி வெல் அப்படின்னு ஓகே. சொன்னாரு. அத உங்ககிட்டயே சொல்றாரு. என்கிட்டயே சொன்னான். இது உண்மைங்க, இது பொய்க்க இல்லை, எக்ஸாஜரேட் பண்றதுல என்ன இருக்கு. ம். ம். ஸோ அந்த பேர் வந்து வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் வந்து கேபி சார். கேபி சார். ம். ஏன்னா முடிவெட்ட சொல்லும் போது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது. ம். ம். ஃபர்ஸ்ட் டே போயிட்டேன் ம். தனியாக ஷூட்டிங்க்கு. சரிதாம்மா சொல்லி தான் நடித்தேன். அதில் ம். சரிதாம்மா தான் போய் கேபி சார்கிட்ட சொன்னாங்க, ஓகே. ஆ. ஒரு பையன் இருக்கான் ரவின்னு, அவனை யூஸ் பண்ணுங்க சார். ம். ம். அதுக்கு கோபாலி சாருடைய தூர்தர்ஷனில் நடித்தேன் நான். ம். அந்த நாடகத்தை அவர் காமிச்சாங்க உதாரணத்துக்கு. ஓகே. நீங்க நெறைய நாடகங்கள் அப்ப பண்ணிட்டு அப்போ இருந்தீங்க. பண்ணிட்டு இருந்தேன். அதனால அவருங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி கூப்பிடுவேன், நான் கூப்பிடுன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா சொன்னார், ஏற்கனவே மண்வெளியில் பண்ணியிருக்கானே அவன். ம். ம். அப்போ நான் சொன்னேன் அந்த வார்த்தையை. ம். எங்கே வச்சு சொல்கிறேன்னா, கோவில்பட்டியில் சொன்னேன். ம். மேடையில் சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சாங்க. அப்போ பேசும்போது சொன்னேன், எனக்கு குட்டினதெல்லாம் மோதிர கை தான், ம். ம். ஆனால் சரியாக குட்டலைன்னு சொன்னேன். ஓகே. ஆ. இந்த வார்த்தையை சொன்னேன். இது ஞாபகம் இருக்கு ம். எனக்கு. ம். ம். அப்புறம் கேட்டார், யாரா சரியாக குட்டு? நீங்கள் தாங்க, நீங்கள் தான் மண்வெளியில் என்னை குட்டினது. பட் ம். அதுக்கப்புறம் சரியாக குட்டலை, அதனால தண்ணீர் வரைக்கும் இழுத்துருச்சுங்கன்னு சொன்னேன். ஓகே. ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மனிதன், நல்ல இதயம். பாலச்சந்தர் சார் உங்கள பாராட்டியிருக்காங்களா? ஏதாவது இந்த சீன் நீ சூப்பரா பண்ணியிருக்க அந்த மாரி? அதெல்லாம் அவர் வந்து கேபி சார் வந்து ம். நேராக பாராட்ட மாட்டார். ஆ. அப்போ அவர் சொன்னார், அந்த ஃபங்க்ஷன் பண்ணோம் தாஜில். ஓகே. பண்ணும்போது அவர் சொன்னார், நான் ரஜினிகாந்தையும் கமலஹாசனை மட்டும் அறிமுகப்படுத்தலை, நான் அறிமுகப்படுத்தியது ராதா ரவியும் தான் அன்னைக்கு தான் சொன்னார். ஓகே. ஓ வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாருடா இப்போதான்டா. அவர் வாயிலிருந்து ஒரு சின்ன வார்த்தை வந்தாலே அது வந்து அது பெரிய மிகப்பெரிய ஒரு வாழ்த்தா தானே எடுத்துக்க ஆமா, முடியும். ஆமா. அதே மாதிரி படைப்பாளிகள் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பெப்சி அண்ட் நான் எப்பவுமே பெப்சி சைடில் தான் இருப்பேன். ம். ம். ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. ம். அதில் நான் எப்பயுமே லேபர் சைடில் தான் இருப்பேன். அதனால் அப்படி இருந்தால் கூட டைரக்டர்ஸ், தமிழ் டைரக்டர்ஸ்னு ஆரம்பிச்சது அப்போ தான் வந்தது பேர். ம். ம். அந்த தடவை நான் மீட்டிங் வச்சுருந்தேன். அப்போ இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்திருந்தார், ம். ம். பாலச்சந்திரன் வந்திருந்தார். ஓகே. ஆ. நான் வந்து நடிகர் சங்கத்தில் இந்த ஃபங்க்ஷன், ம். ம். இந்த 2 பேருக்கும் படைப்பாளிகள். அப்போ அவர் சொன்னார், என்னை பற்றி பேசும்போது இதை கோட் பண்ணி சொன்னார், ம். ம். நான் உருவாக்கின பையன் அப்படின்னு சொன்னார். ஓகே. அதனால் எனக்கு ரொம்ப மரியாதை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. அண்ட் பாரதி ராஜாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ம். நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இத்தனைக்கும் காதல் ஓவியம்னு ஒரே ஒரு படம் தான் செஞ்சேன் அவரோட. ம். ம். அது ஒன்றும் ஒரு பெரிய கிரேட்டாக செய்யலை. ம். ஒரு 4 சீன் 5 சீன் பண்ணேன். ம். பட் பாக்கியராஜ் சாருக்கு இப்போ இறந்துட்டாருன்னு அவர் எனக்கு வந்து 2 வருஷமாக தான் தெரியும், 2-3 வருஷமாக தான் தெரியும். ம். ஆஃப்டர் பிகமிங் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவருக்கு நான் எலெக்ஷனில் நிற்கும் போது எதிர்த்து நின்னேன். ம். 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 பட் அதுக்கப்புறமா அவரோட தான் சேர்ந்து நின்று அவர்கிட்ட சொன்னேன். ஏன் வருத்தத்தில் இருந்தேன்னா, நான் இந்த ஒரு வருத்தம் தான். இல்ல ஆக்சுவலி 2 ராஜாக்களுமே இப்ப இல்ல. அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் சாரும் இல்ல. இது திரைத்துறைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இழப்பா பார்க்குறீங்க? பெரிய இழப்புங்க. பெரிய இழப்புனா, அவர்கிட்ட யாரும் இவங்கெல்லாம் வந்து அட்வைஸ் கேட்குற மாதிரி எனக்கு தெரியாது. பட் சொல்லுவாங்க ம். சினிமா உலகத்தில் பெரிய இழப்புன்னு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், பர்சனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இழப்புங்க. ம். ம். ஒவ்வொரு நடிகனுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல, அமரன் படத்தை சொன்னீங்களே, ம். ம். அது மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா பாக்யராஜ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு ம். வச்சுக்கோங்க. ம். இப்போ அவங்கெல்லாம் இல்லைங்க, அதனால இழப்பு தானே அது. கரெக்ட். பாரதி ராஜா ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இப்போ அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கலாமே, இது இப்படி இப்படி இப்படி. அந்த இழப்பு தான் பெரிய இழப்பு. புரியுது. ம். எனக்கு இப்போ கூட சரி பாக்யராஜ் சார் படம் பார்க்கும்போது ஒரு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. ம். ம். அவர் ஒன்றும் பெரிய ஆக்ட் பண்ணுறது கஷ்டப்படலை கொள்ளலை, ஒன்றுமே செய்யலை. ம். அவருக்கு டான்ஸ் அவ்வளோ வராது, ஆமா. சொல்லியிருக்காரு அவர். ம். அந்த கம்பு சுத்துறது மட்டும் கற்றுக்கிட்டாரு, சிலம்பம் ம். மட்டும் ம். கற்றுக்கிட்டாரு. பட் அவர் வந்து ஒரு வேற ஆங்கிளில் எடுத்தாருங்க. இனிமேல் யாராவது எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. புரியுது. அந்த அளவுக்கு எனக்கு நானும் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து கதை சொன்னாருன்னு ஒருத்தர் சொன்னேன், ம். இன்னொருத்தர் வந்து கதை சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆங்கிள்லேயே போல அவங்க. ம். ம். அவர் ரொம்ப ரிஸ்கியான விஷயங்களெல்லாம் அழகாக கையாளுவார்.
பாக்கியராஜ் சார். இல்ல அவரோட அந்த ஒரு செலிப்ரேஷன் ஒரு இது பண்ணாங்க பாக்யராஜ் சாருக்கு. அதுல வந்து 50th இயர் ஆஃப் ஆமா. அதுல ரஜினியே சொல்லியிருப்பாரு. டைரக்டரா இவர வந்து எல்லாருமே காதலிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. சோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்ளோ சீக்கிரம் வந்துராது இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. அதுவும் ம். ரஜினி சார் கிட்ட மாதிரி ஒருத்தர்கிட்ட இது வருதுன்னா அப்போ அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் உள்ளுக்கு. ம். ஏன்னா பாரதி ராஜா கிட்ட தான் நடிச்சிருக்காரு அவர். ஆனால் ரிட்டன் பை பாக்கியராஜ் தான். ம். ம். டயலாக்லேருந்து எல்லாமே ம். அண்ட் எவ்ரிவேர் அவர் தான் இருந்திருப்பார். ம். எனக்கு நான் பார்த்தது கிடையாது. ம். பட் ஸ்டில் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து பார்த்துருப்பாங்க. இப்போ கூட மேல் லோகத்தில் பாரதி ராஜா சார் வந்து ம். இவரை இன்வைட் பண்ணி கூப்பிடுற மாதிரி காமிச்சாங்க. ம். காமிச்சும் போது கொஞ்சம் மனசு வருத்தத்தில் தான், ஏன்டா பார்த்தோம், அந்த அதை பார்க்காம இருந்திருக்கலாமேன்னு புரியுது. அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ம். பட் ஒன்றுங்க, அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் டைரக்டர் பை ஹிம்செல்ஃப். ம். அவருடைய டியூனுக்கு தான் எல்லாமே செய்ய முடியும். ம். ம். நீங்கள் அவருடைய டியூனை எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம் பார்த்தா முடியவே முடியாது. ம். புரியுது. அதே மாதிரி தான் பாரதி ராஜா சார் கூட ட்ராலியில் கட் பண்ணவரே அவர் தானேங்க ஃபர்ஸ்ட்டு ஆமா, ஆமா. கற்றுக் கொடுத்தாரு. ம். ட்ராலி ஷாட்டில் கட் பண்ண மாட்டாங்க நடுவில். ம். ம். இவர் அதை கட் பண்ணி ஒரு ரோஜா செடி ஒரு ரோஜா போடுவார், ஏதோ ஒன்று போட்டுவார், ஆமா. அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. இதே ட்ராலியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆமா. ஸ்டூடியோ செட்டப்ப தாண்டி கிராமம் கிராமமா போய் எடுக்கவும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாரதி ராஜான்னு அதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க படங்கள்லாம். இப்போ கிராம படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ பழனிலாம் எடுத்தாங்களே, அதெல்லாம் அப்போ சிவாஜி சார் எங்கள் அப்பாலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படையப்பா படமே ஏறத்தாழ அங்கேருந்து சாராம்சம் தானே ஓகே. படையப்பா படம் கூட. ஏன்னா இருக்கிற பாறையெல்லாம் காமிச்சிட்டு எங்கள் அப்பா சொல்லுவார் சிவாஜி சார்ட்டெல்லாம், இதான் உங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி கொடுத்தது போங்க சொல்லுவார். அதை அவங்க உழுது பெரிய ஆளாவா அதெல்லாம் இருக்கும். படையப்பால் அது சாராம்சங்கள்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது மாதிரி பண்ணவருங்க.